சேரன் கார்த்திகா கழுத்துல தாலி கட்ட போது கார்த்திகாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இங்க சேரன் வீட்டுக்கு தேடி வர்றாங்க. உடனே அந்த சத்தம் கேட்டுட்டு சேரன் இன்னும் கார்த்திகாவும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க இங்க தாண்டா வருவாங்க, நீங்க எதுக்கு அங்க பாத்துட்டு இருக்க, இங்க கார்த்திகா கழுத்துல தாலியை கட்டு, என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா சொல்றாங்க. சேரன் கார்த்திகா கழுத்துல தாலி கட்டாம நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா கார்த்திகாவோட அம்மா அப்பாவும் உள்ள வந்துடுறாங்க. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்துல இவனை தேடி இவன் வீட்டுக்கு வந்திருக்க, இவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ண எங்களை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. எத்தனை நாள் தான் நீங்க இப்படி மிரட்டிக்கிட்டு இருப்பீங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்துக்கு நீ வாக்கப்பட்டு வரப்போற அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க குடும்பத்தை பத்தி எதுக்கு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்லையா, உங்க குடும்பம் மட்டும் பஜார் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வாய் வச்சுட்டு கம்மண்டரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, பார் கார்த்திகா இப்ப வா, எங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடும், விடிஞ்சா கல்யாணம், நீ இப்படி ஓடி போயிட்டேன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதுமா, எனக்கு சேரன் மாமா தான் வேணும், சேரன் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திகா கழுத்துல தாலியை கட்டுறான், என்னன்னாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கியா, ஏன் பையனுக்கு ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க, எங்களை அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா சொல்றாங்க. யாரையும் அவமானப்படுத்தணும்னு இல்ல, கார்த்திகா தான் சேரனை விரும்புறா, அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா சொல்றாங்க. என் பொண்ணை மயக்கி இப்படி வீட்டுல கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க, என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சோழன் இருந்துகிட்டு, உங்க பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாதா, உங்க பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இனிமேல கல்யாணம் பண்றது அவங்களோட விருப்பம் தான், நீங்க தலையிடக்கூடாது, நாங்க போலீஸ்க்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தாலி கட்டுன, என்னனாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன் கார்த்திகா கழுத்துல தாலி கட்டுறாங்க. இவனை நம்பி இவன் வீட்டுக்கு போயிட்டல, இனிமேல எங்களை நினைச்சு எங்க வீட்டுக்கு வராதடி, உங்களை நான் இன்னையோட தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா அம்மா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.